நம்முடைய சிந்தனைகளினால் செய்த பாவங்கள், நம்முடைய செயல்களினால் செய்த பாவங்கள், நம்முடைய எரிச்சல்கள், நம்முடைய கோபங்கள், நம்முடைய மூர்க்கங்கள், நம்முடைய சண்டைகள் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேன் சுவாமி, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? நான் கேட்கும் பொழுதே அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ இரக்கம் பெறுவான் சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அவர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை எடுத்து காண்பீங்க சுவாமி, உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கப்பா சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? இந்த செவிகளினால செய்த பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், எத்தனை காரியங்களை இந்த செவிகள் மூலம் நாம கேட்டிருக்கிறோம். இந்த வாயினால எத்தனை பேரை புறங்கூறி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பெருமையான எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்குது, பிராமையான எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்குது, அகந்தையான பேச்சுக்கு. ஆண்டவரே, நான் தாழ்மைப்படல சுவாமி, என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி, என்னை மன்னிங்க தகப்பனே. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் சொல்லி சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன் சுவாமி, உடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா சொல்லி கேட்கலாமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நம் மத்தியில இருக்கிறார். நாம் கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தை அவருடைய பாவங்கள் கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துல காணப்பட்ட கரைகள் ஒவ்வொன்றையும் அவருடைய ரத்தம், விலையேற பெற்ற அவருடைய ரத்தம் இப்பொழுதே கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கேட்கலாமா? நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கு உகந்த பரிசுத்தத்தை என்னுடைய உதடுகள்ல கட்டளையிடுங்கப்பா. என்னுடைய உதடுகள்ல காணப்படுகிற பொய்களை ஆண்டவரே நீங்க மன்னிங்க, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. இவர்கள் தங்களுடைய உதடுகளினால் என்னை துதிக்கிறாங்க, இவர்களுடைய உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் வாய்க்கிறது கேட்கலாமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. ஆமென் ஜீசஸ். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறது. அவருடைய விலையேற பச்ச ரத்தம் நம்முடைய உச்ச தலைகள் உள்ள கால்களை இருக்கிற ரத்தங்கள், ஆமென், பாவங்கள் ஒவ்வொன்றையும் கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை